ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சென்னை மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூலர். அந்த ஏர் கூலரில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பீட் இருக்குது, ஒரே ஒரு ரெகுலேட்டர் இருக்குது. அந்த 3 ஸ்பீடை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஒரு ரெகுலேட்டரை வச்சு அப்படின்றது நம்ம பார்ப்போம். போன கிளாஸில் நம்ம வந்து ஏர் கூலர் பார்த்தோம். அதில் வந்து ஒரே கண்ட்ரோலர் கிடையாது, ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான். அந்த மாதிரி பொசிஷனில் ஆஃப் பொசிஷன்றது ஆன் பண்ணுறது, இவ்வளோ தான் ஏர் கூலரில் இருக்கும். இப்போ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பீடை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சுவிட்சு, ஒரு ஃபேன் ரெகுலேட்டரு, ஒரு ஃபேன் மோட்டாரு. அது ஃபேன் மோட்டார்னாலே கூட கண்டென்சர் சேர்ந்தாங்க வரும். அடுத்தது ஒரு வாட்டர் பம்ப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெகுலேட்டர்னு சொன்னேன்ல, அந்த ஒரு ரெகுலேட்டரில் எப்படி இருக்குன்னா பட்டன்ஸ் ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப்லேருந்து லோ, மீடியம், ஹை, மறுபடியும் ஆஃப் பொசிஷனுக்கே வச்சிடலாம். இதுதான் ஒரு ரெகுலேட்டர். இப்போ இந்த ரெகுலேட்டரை தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போது நம்ம கனெக்ஷன்ஸ்க்கு போகலாம். முதல்ல ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா சுவிட்சஸ்க்கு, சுவிட்சிலேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து ஃபேன் ரெகுலேட்டருக்கு சப்ளை கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்தது சுவிட்சோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா பம்பு மோட்டருக்கு கொடுத்துருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன் ரெகுலேட்டரில் வந்து 3 ஃபேஸுன்றதுனால இது 3 ஃபேஸுன்றதோட ஒரு சிங்கிள், அதில் லோ, மீடியம் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால மோட்டரை வச்சு தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ இதை மூவ் பண்ணோம்னா நமக்கு மோட்டரோட ஸ்பீடும் ரெடியூஸ் ஆகிடணும். அதுக்காகவே இங்கேருந்து இங்கே கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோலேருந்து ஒரு கனெக்ஷனும், மீடியத்துலேருந்து ஒரு கனெக்ஷன், இதில் ஹைலேருந்து ஒரு கனெக்ஷன். இது வந்து 3 ஃபேஸ் மோட்டார், ஃபேன் மோட்டார் வந்து 3 ஃபேஸ் மோட்டார். அந்த மோட்டார் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டென்சர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும். அதுதான் கண்டென்சர்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து மோட்டர் பம்புக்கும், இன்னொன்று வந்து ஃபேனோட மோட்டாருக்கும் ரெண்டுக்குமே கனெக்ட் பண்ணுவோம். இப்படி கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபேன் ரெகுலேட்டர் பண்ணும்போது இந்த மோட்டரை வந்து கண்ட்ரோல் ஆகும். அட் அன் டைம் இந்த சுவிட்சஸ் ஆன் பண்ணும்போது இந்த மோட்டாரும் ரன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த மோட்டர் மூலிமா வாட்டர் வந்து பம்ப் பண்ணி கொடுக்கும். அதனால தான் இதை வந்து பம்பு மோட்டார்னு போட்டிருக்காங்க. அந்த வாட்டர் பம்ப் பண்ணி கொடுக்கும்போது இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகும்போது எனக்கு அந்த கூலிங்கான காற்று வந்து நம்ம மேலே படும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏர் கூலர் 3 ஸ்பீட் 1 ரெகுலேட்டருன்றது. ஓகேங்களா? புரிஞ்சிங்களா? மறக்காமல் சென்னை மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.